சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் உனக்கு தக்க யோசனை சொல்லிட்டு போறதா ஐயா ஐயா நான் யாரோ நம்ம பண்டகாபுரி பட்டணத்துக்கு வந்தா பார்த்தா உலக மகாமுனிவர் தக்க யோசனை செய்யக்கூடியவர். ஆமா ஆமா சம்பந்தம் பாரு ஐயா நாரதன் கழகம் நம்பி இல்லையா முடியுவாங்க சுத்தி வரும் மனதை தவற விட்டு பேசி சரி 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 அதனால என்ன மன்னிச்சு என்ன காக்க எழுந்திரு 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 அப்பா ஒரு சிக்கலுக்கு இதனை வந்து இந்த உலக 56 இருக்கு வரையிலே சீர சிறப்புடன் வாழ்ந்திருப்பாய் என்று ஐயா வாழ்த்து நீங்க வர கொடுத்த ஆமா என்றென்று 16 இல்ல பெருவாழ்வு வாழ்வேன். எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை. நான் சொல்றேன் மனதில் கவலை வேண்டாம். இல்ல இல்ல நான் பிறந்து இன்றொரு 48 வருஷம் ஆகிறது. சரி நான் நிச்சயக்குல தேவனாகிய ஈஸ்வரன் நோக்கி தவம் செய்து இன்றொரு 48 நாள் ஆகிறது. ஒரு நாளைக்கு 48 மண்டலம் பூஜிட்டு வருகிறேன். 48 மண்டலம் என்றால் எப்படி எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனுக்கு நீ 3 லோகமா சுத்தி வர ஆளுங்க. அப்பா ஒரு நாளைக்கு ஆமாங்க 48 மண்டலம் பூஜிட்டு வருகின்றான். அரணாகிய பரமனை நோக்கி நோக்கி இதுவரையில்
அந்த பரமக்கடவுள் இன்னும் தேடி வரல. வரல. அப்படி இருந்தா ஐயா ஒரு 48 மண்டலம் என்றால் என்ன? ஒரு செம்பர் யாடு இருக்கு பாரு. அந்த செம்பர் யாடுக்கு எத்தனை முடி இருக்கிறது? ஒரு முடியும் ஒரு மண்டலம் பூஜை இருக்கு. ஒரு கைப்பிடி அளவு எப்படி இருக்கிறது அதற்கு சமமானது. அப்படி பூஜிட்டு அரணாகிய பரமனை பார்க்க முடியவில்லை. இதுவரையில் உன்னால் பரமக்கடலை பார்க்க முடியல. அதே போல நல்ல மரத்தான் உங்களை நம்பி நின்று போய் சேர்த்த சங்கம். சரி இப்பயாவது காப்பாத்திக்கலாம் அவரா? சரி காப்பாத்தலாம், கண்டிப்பா காப்பாத்தலாம் விடு. அப்படி நான் இவ்வளவு நாளா நான் பூஜை செய்தேன். அந்த பரமக்கடல் எனக்கு வரவே இல்லை. அவன் மூஞ்சை காக்கலாத பரிதாசி பையன் எந்த பிச்சை எடுத்துக்கிறானோ இல்ல எந்த சுடுகாட்டுல படுத்துக்கிறானோ திருட்டு வக்காலா போலி. அதனால உலகத்துல எவனுமே பண்ண முடியாத பூஜை என்னுடைய திருமுகத்தை காட்டவில்லை. நான் என்ன செய்தால் வருவான், நான் கேட்கும் வரம் என்ன அவனை கேட்கலாம். அப்பா இவ்வளவு நாள் நீ செய்த பூஜை செய்திருக்கிறது, இப்போது தலை கீழ் கால் மேலா இருந்து பூஜை செய்ய வேண்டும். நல்லா கேட்டுக்கிறா. தலை கீழ் கால் மேல நிக்கணுமா? ஆமாங்க. ஆம்பளை செய்யலாம், பொம்பளை என்ன செய்ய முடியுமா? முடியாது மகாராஜா. என்ன பார் ஒச்சனா உங்களோட கரும்புக்கு போய் வந்துருவேன். ஏன் மகாராஜா நீ கீழே தலை கீழே கால் மேல இருக்காங்க? சரி அப்படி செய்து வரவில்லை என்றால் அப்படி தலை கீழ் கால் மேல நின்று நான் பூஜை செய்கிறேன். அப்பவும் வரல என்ன செய்யணும்? அப்படி என்றால் அகுதி என்று சொல்ல முடியாத யாகத்தை வளர்க்க வேண்டும். அகுதி என்று சொல்லக்கூடிய யாகத்தை வளர்த்து நெருப்பை மூட்ட வேண்டும். நெருப்பை மூட்டி தன்னிடத்தில் இருக்கும்படியான அத்தனை சதையும் அறுத்து அந்த யாகத்துல போடணும். இவனை நல்லவன் நினைக்கிறீங்களா? இவனை என்ன நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரை நல்லவன் தான். உன்னை அர்த்தம் போகணும் ஃபர்ஸ்ட். சரி அப்படி என்று அவன் வரவில்லை என்றால் அப்படி தியாகத்தில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் வறுத்து யாகத்தில் போட்டு அப்போ வரல என்ன தெரியும்? ஓஹோ என் அகுதி என்று சொல்ல முடியாது யாகத்தை வளர்த்து அத்தனை சதையை அறுத்து போட்டு அப்பவும் வரவில்லை என்றால் அதற்கு மரியாதை கிடையாது. ஏன்னு கேட்டா ஒரு மாநிலனாக பிறந்து விட்டால் நிறைய திரை மூப்பு பிடின்னு சொல்ல நான்கு சாக்காடு அப்படி சொல்ல அத்தனை இருந்தும் ஒரு கடவுளை நினைத்து தன்னுடைய சதையை அத்தனை அறுத்து போட்டு வரவில்லை என்றால் அது கடவுளுக்கு சமம் கிடையாது. கண்டிப்பா கடவுளே கிடையாதுங்க. அப்படி கண்டிப்பா அந்த புக்கந்தாராயக மருமகள் உன்னை வந்து கண்டிப்பா பாப்பாரு. அதனால அப்படி பார்த்தால் நீ ஓர் வரம் கேட்க வேண்டும். அப்போது அவரிடத்தில் ஒரு வரம் கேட்க வேண்டும். என்ன வரம் கேட்க வேண்டும்? கிட்டவா எப்படி கேட்டா நார்மல் நல்லா தான் சொல்லுவாரு, தப்பால சொல்ல மாட்டாரு. என்ன உலகம் என்பது மேல் 7 உலகம் கீழ் 7 உலகம் 14 உலகம். இந்த 14 உலகத்தையும் கட்டி காத்து ஒருவரை ஆண்டு கொண்டு வருகிறார். அப்படி ஒண்ணு ஒருவரை ஆண்டு வருகிறாய். அப்படி இருந்த போதிலும் உனக்கு சாவு என்பதே வரக்கூடாது. அப்படி உலகத்தை நான் ஒருவனே ஆள வேண்டும். அப்படி ஆளுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கரத்தை கொண்டு சென்று யார் சிறுவன் இது வைத்தால் அவர் எரிந்து விட வேண்டும். ஐயா கரம் என்பது நீங்க சொல்றது நம்மளுக்கு புரியுது. அமர்ந்திருக்கக்கூடிய மாநில சரி என் கையை கொண்டு போய் யாருடைய தலைமை இது வைத்தாலும் அவர் எரிந்து விட வேண்டும். என்னுடைய கரத்தை கொண்டு போய் யார் தலைமை மீது அமைத்தாலும் எரித்து சாம்பலா போகணும். இந்த வரத்தை உனக்கே உள்ளது அவரிடத்தில் பெற வேண்டும். சரி அப்படி அவரிடத்தில் பெற்றால் கண்டிப்பா கொடுத்துருவாரு. கொடுத்து விட்டால் அந்த திருட்டு வாக்காள இந்த உலகத்துல 3 உலகத்தையே நீ ஒருவரே ஆளலாம். உனக்கு என்று எதிரியே கிடையாது. 48 வருஷம் ஆகுறது கூப்பிட வரமாட்டேங்கிறானே கண்டிப்பா இப்ப வருவாரு. சரி நாங்க சென்று வருகிறோம் ஐயா. நாங்க அந்த யாகத்தை செய்கிறோம். கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும்? இப்ப நீ நானே சாரா கடிக்கு போக வேண்டாம். அதே நாம சொல்லி கொடுக்குறான் அந்த கூட்டு பையன்.
செய்ய வேண்டும். அரணாகிய பரமனை நோக்கி செய்ய வேண்டும். அதுக்கு முன்பதாக என் பொண்டாட்டிக்கிற எனக்கு பொண்டாட்டி தெரியுமா உடுக்கிறாளா? உனக்கு பொண்டாட்டி வளர்த்த விட்டு போறேன். எனக்கு அந்த ஞாபகமே இல்லைங்க. மகாராஜா வருமா பொண்டாட்டி சொல்லிட்டு இல்லைங்க. நம்மளுக்கும் பொண்டாட்டிக்குதா? நம்மளுக்கு நான் உனக்கு பொண்டாட்டிக்குதா கேட்கறதுக்கு எனக்கு சேர்ந்து ஒரு பொண்டாட்டியா? ஆமா. ஒரு 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு போட்டுங்க. இது பாரு மேல 4 முடிச்சு இருக்கா? அவங்க என் தேவையாளாகிய பக்குஜவல்லி. பக்குஜவல்லி அழைத்தால் இடம்பெற்று செல்ல வேண்டும். நான் அழைத்தால் கொண்டு வா. அப்படியே அழைச்சா அதோ
ஐயா வந்தால் ஊரு போனார் ஊரு ஐயா வந்தால் ஊரே இப்படி போனார் ஊரே என்னடா மாளிகை இத வந்தான் ஊரு போனான் ஊரு யாருக்குமே 100 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. வந்தான் ஊரு போனான் ஊரு என்ற உடுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? வந்தாலூர் போன விளக்கம் கேட்கிறேன் அண்ணே. என் ஊரா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணே. திருவண்ணாமலை இருந்து 15 கிலோமீட்டர் தென்கரும்பலூர். தென்கரும்பலூர் பேரா ஜீவா. ஜீவா அண்ணே வந்தாலூர் போனார் சொல்ற மாதிரி அதுக்கு விளக்கம் கேட்கிறேன். அண்ணா என் ஊர்ல பெரிய டெய்லர் நீ. ஆமா துணி அப்படியே துணி தைக்கிற டெய்லர். டெய்லர் என்ன டெய்லர்? பெரிய டெய்லர். என் ஊர்ல டெய்லர் இருந்தேன். ஆனா என் கடைக்கு யார் யார் வரணும் தெரியுமா? டெய்லர் மட்டும் தான் உனக்கு தெரியும். என் கடைக்கு சத்தியமா பொம்பளாட்டி மட்டும் தான் வரணும். ஆம்பளை வந்தா பொம்பளை டெய்லர். ஆண்கள் வந்தா கல்லாலே அடிக்கப்பட்டு போடு போட்டேன். அங்க உள்ள வர மாட்டான். அப்ப பொம்பளைக்கு துணி மட்டும் தான் தப்ப. உண்டு வா அப்படியே. குண்டனா உன் தகவல் கூப்பிடுறா பாரு. வா. அண்ணே அது நச்சரா அவருக்கு தெரியுது. இங்க பாரு. நான் குண்டனா தகவல் கூப்பிடுறா வா நான். வா அண்ணே அது சொல்ற பாரு. என் கடைக்கு ஆண்கள் ஏன் வரணும் சொல்றேன் தெரியுமா? பொம்பளாடி மட்டும் தான் என் கடைக்கு வரணும். அது ஏன் சொல்றேன்? எது டெய்லர் கடைக்கு? ஆமா ஐயா ஏன் வரணும் தெரியுமா? இந்த ஆம்பளை பசங்க வந்தா சத்தியமா கீந்து சட்டில எடுத்துன்னு வருவான். அது என்னால தைக்க முடியாது. அண்ணே அது ஏன் பொம்மநாடி ஜாகிட்டி ஒரு பிட்டு கிஞ்சிருந்தாலும் அது அப்படியே பட்டு மாட்டு தச்சு அப்படியே 8 ஜன்னல் வச்சு குத்துருவேன். நீ அது பல திறமைசாலி. அண்ணே அப்படி இருந்தாலும் கடை தாண்டிதான் இந்த பெண்கள் எல்லாம் அந்த தண்ணிக்குது போரு தண்ணி பாணி அந்த குளத்துக்கு கரையை தாண்டி தான் போய் ஆகணும். அண்ணே அப்படிவா என் கடை தாண்டி தான் போன்னு சொல்றேன். அண்ணே என் கடை தாண்டி எவ்வளவு பெண்கள் காலைல அண்ணா கோட்டை இடுப்பு மேல வச்சுக்கின்னு என்ன அப்படி இப்படி போவாங்க வருவாங்க. நான் யாரை பார்த்து ஆசைப்படி கிடையாது. எவன் மேல ஆசைப்பட மாட்டேன். அதான் என்ன ஒரே ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேன். ஒரே ஒரு அப்படியே சப்பியா அப்படியே அப்படியே இவ்வளவு பெருசு ஒழுங்கா இருப்பான். உண்மை அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டேனா அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட உடனே நான் என்ன பண்ணேன்? அவ போகும்போது வரும்போது வந்தா 100 போனா 100 வந்தா 100 சொன்ன பாரு. இத ஒரு நாளைக்கு குறிப்பா கேட்டு போறது. எத்தனை பெண்கள் போறாங்க இந்த பக்கமா நம்மள பார்த்து வந்தா 100 போன சொல்றானே இது என்ன ஒரு லைன் வந்து கேக்குறான். என் கடைக்கு வந்துட்டான். ஏய்
ஏன்டா டெய்லர் பையா எத்தனை பெண்கள் போறாங்க என்ன பார்த்து மட்டும் வந்தாடூர் போனாலும் சொல்றி பிறக்கண்ணா என் போனா என் வீட்டுக்காரன் சொல்லி அனுப்பிக்கிறான் நான் என்ன பண்ணேன் பையன் தூசி சரி பண்ண நான் வந்து பாரு கள்ளக்கடலாம் எனக்கு இல்ல நேரா பேசுவேன் பவுனு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் நம்மளுடைய ஒரு 5 ஏக்கர் நடக்குது உன் பேர்ல கூட ஏன் வச்சிரு கொஞ்சம் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு ஆசை பஸ்ஸே கேக்குறேன் ஒரு ஆசை கேக்குறேன் ஹலோ இவன் என்ன பண்ணிட்டான் இவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியாதுண்ணா இவன் என்ன பண்ணிட்டா ஆமா மாமா என் புருஷன் 5 மணிக்கு ஏறு ஓட்ட போடுவான் நீ ஒரு 6 மணிக்கு அப்படி காலையிலே வா 5 மணிக்கு மாடு தூக்கி தோல் மேல போட்டுக்கணும் கலப்பத்து போடுவான் கஷ்டமா வாங்குறான் கம்ளரு ஏய் கஷ்டத்துக்கு அர்த்தம் 2 வாரம் போட்டு இப்படி சொல்ல வேண்டியா நான் என்ன பண்ணேன் 5 மணிக்கு போறேன் 4 மணில மாட்டு ஓட்டு போறான் எனக்கு என்ன பண்றான் என்ன 50 வருஷம் கறி முன்னாடி வந்து எல்லாம் நான் ஏந்துருணுமே தேவையான புடிச்சுன்னு சொல்லிட்டாலே அப்படி வச்சுக்கிறேன்னா நான் என்ன பண்ணேன் ஏஞ்சிட்டா முழகுது போயிட்டா முழகுது அப்படி சொல்லிட்டேனா பவுடர் விளாசி குடிச்சுட்டு அப்படியே சம்பளம் வீட்டுக்கு போறேன் என்ன கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சா எல்லாம் தண்ணி குடிச்சுனே தேணும் டொக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுறானா வீட்டுக்கார வட்டா முழகுது என்ன பண்றா பண்ணு வீட்டுக்கார வட்டா முழகுது அப்படி சொன்ன உடனே மாமா நீ கவலைப்படாத இந்த கொள்ளு முட்டுக்குது பாரு கொள்ளு அந்த கொள்ளு பதிவு வச்சுட்டான் என்ன வந்த உடனே என்னைக்கு கஞ்சி குடிச்சா அன்னைக்கு பார்த்து கூழு கேக்குறான் கூழ் வாங்க குடிச்சா கம்மியா இருக்குதுல்ல பொண்ணு டெய்லி கூடா குடுக்குறேன் கொஞ்சம் ஊறுகாய் குடி கேட்ட குறைதான் மாமா உனக்கு இப்ப ஊறுகாய் வேணும்னா அந்த கொள்ளு முட்டுக்குது பாரு அதை அடிச்சு எடுத்துருவா நான் தான் உள்ள தருனேன் என்ன உள்ள பத்திக்கிட்டாலே நான் தான் உள்ள தருனேன் போட்டு சாது சாத்துறாடா அந்த கொள்ளு முட்டுக்கு தேவையான உள்ள பத்தி வச்சிட்டாலே நான் என்ன அடிக்கிறான் போட்டுக்கணும் இவ்வளவு பெரிய உலகத்துல வந்து என்ன போடு நான் தான் உள்ள தருன்னு சொல்ல முடியாது போட்டு போடுறான் போட்டு உடனே என்ன அன்னைக்கே விட்டோம்னா எந்த பொண்ணி பார்க்க கூடாது அம்மா வர சொல்லு ஏண்டா பெரிய சமாச்சாரம் உன்னை எத்தனை மணிக்கு உன்னை இப்போ எத்தனை மணிக்கு
ரொம்ப அழகா பண்றீங்க, சூப்பரா இருக்குது. ஏன்னா ஆம்பளை மாதிரியே டைம் பண்றீங்க. போதாத டைம். ஆம்பளை மாதிரியே பண்றீங்க. இல்ல நான் போட்டேன். ஆ? டேய் புகமலா, நாய்கிட்ட விட்டு போனது நீ வா. திருமணா வணக்கம். வீணான வார்த்தைகள் வேண்டாம், சரியா? நல்ல நேரத்திலே செங்கத்தை எடுத்த கர்மகுளம் ஐயா பாய் அவர்கள் கர்மகுளம் என்கிற கிராமத்துல சித்த வைத்தியர் லைட் எடுத்து போறா. சொல்லுமா. சித்த வைத்தியர் அனைத்தும் நோய்களை தீர்க்கக்கூடியவர் பாய் அவர்கள் உட்கார்ந்து பார்த்தியா? இந்த ரவுண்டில் எங்க நாடகம் இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை இருந்தாலும் அங்கெல்லாம் வருவார். நான் வரும்போதே டவுட் பட்டுது. ஏ பாய் வச்சிருக்கியா? ஏய் எங்க அப்பா அவர் யார் இருபது கூட்டிட்டு? அதுதான் அவர்தானா? ஆமா, ஆமா, ஆமா. ஓ டோக்கன் போட்டாரா? போட்டாச்சு. சரி சரி. அன்புக்காக அவர் சொல்லக்கூடிய அவருக்கு அல்லாஹ்வுடைய ஆண்டவர் துணை இருந்து வாழ்க வாழ்க என்று ஆண்டவர் பிரார்த்தனை செய்கிறோம். அழகே பின்வாத்தில் ஓட்டம். நான் வந்தேன். நான் யாருக்கு தெரியுமா? ஆ சொன்னல் மறுவக்கமா வாங்க. நான் யாருக்கு தெரிய வந்ததா? அம்மா ஆ, பங்குஜவல்லி மட்டும் எனக்கு விளக்கம். பங்குச்சவள்ளி. ஆமா. இவர் கணவர் வந்திருப்பாரு. வந்தாரு அம்மா. யார்? அந்த கட்டி முடி வந்தாரு. எப்படி பண்ணாரு? அத என்ன பண்ணனும்? அழகே சொல்லி அம்மா உன் புருஷன் கோமல் கட்டுங்க. அப்படியா? சரி 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 சரி. டேய், இவர் கணவர் வந்திருப்பாரு. ஆமா அம்மா. யாரு? ஐயோ வந்த மாதிரி அம்மா. அவர் யாரா? அம்மா ஓ புருஷனுக்கு இவ்வளவு பெருசுக்குது அம்மா. என்னது? சத்தியமா கண்ணால பாத்தியா? டேய் என்னது? ஐயோ மீசி அம்மா. அண்ணா ஓ புருஷன் போட்டோ வாத்துன்னு போய் 3 இடத்துல மாட்டலாம் அம்மா. ஏய் அவன் அழுவே எத்தனை வேலை எவன் கூட போக முடியாது. போட்டோ எடுத்து போய் எங்க மாட்டுறது? ஐயோ 3 இடத்துல மாட்ட போறேன். எங்க? போட்டோ புடிச்சிட்டேன். எங்க மாட்ட போற தெரியுமா? எங்க? அம்மா முத ஆ நடுகாட்டாங்க அது பாரு. ஆ நடுகாட்டில் ஒரு போட்டா. ஆ ஏம்மா இந்த புதுசா வீடு கட்டினா அந்த திச்சு போவாங்க பாரு. புது வீட்டுக்கு ஒரு போட்டா. ஏம்மா உன் புருஷன் போட்ட ஃபேமஸ் ஆனத்துல வைக்க போறேன். எங்க? லேடிஸ் பாத்ரூம்ல வைக்க போறேன். ஏன்? ஐயோ ஃபேமஸ் அவளை பார்த்தோன்னே லூஸ் மோஷனா போகும். அவ்வளவு கேவலம் கட்ட போயிருக்காரு. ஐயோ உன் புருஷன் முக லட்சணம் ரொம்ப அழகா இருக்காரு. ஆமா ஆமா. ஆ, ஆ. ஐயோ இந்த திருவண்ணாமலை பக்கம் போயிருக்கியா? போயிருக்கிறேன். அந்த மலை ஓரத்துல இப்படி இருக்கும் கருங்குரங்கு அது சூத்து பாத்துக்கிறியா? அவ்வளவு கேவலம். கேவலமாயிடுச்சு, கேவலம். வீட்டுக்காரன் கூட்டினு ஆ, கேள்வி எவன் போக கூடாது. ஏன்? குழம்பு யோசிச்சு ஓடி போடுவான். ஐயோ நம்ம அவ்வளவு கேவலமா இருக்காரு. அவன் மூஞ்ச பார்த்தா எம்மா டேய் வரட்ட. ஆ வேலை கூட எழுந்துருவான். நான் மூஞ்ச பார்த்தா அப்படியே ஓடி போடுவா. சரி, என் கணவர் வரட்டும். இந்த வார்த்தையில சொல்றேன். ஏம்மா ஏன் ஓ